நாங்கள் அன்று வந்து சந்திக்கிறதுக்கும் இன்றைக்கும் அப்படி போய்கொண்டிருக்கோம் உங்களோட வாழ்க்கை. சந்தோஷமாக இருக்கு. கரண்ட் எடுத்தாச்சுடாப்பா, கரண்ட் எடுத்தாச்சு. தண்ணி வேலை வந்து முடிஞ்சுது. இப்போ டேங்க் வச்சுருக்கீங்களா? ஷவரில் அஞ்சால செட் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த குழாய்க்கு இருக்கக்கூடிய மோட்டர் இருக்குது, அந்த அடி பைப்புக்குரிய மோட்டர் வந்துட்டு. ஸோ இங்கே தான் கட் அவுட் கொடுத்துருக்குறாங்க. இது அதோட ட்ரிப்பும் ஓகே. அப்படி அதே மாதிரி வந்து மேலே ஹவுல் இதுக்கு வந்துட்டு 2 லைட், இது ஃபேனுக்கு வலன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஒரு சொல்லி எனக்கு பாருங்கள். நன்றின்ற வார்த்தையை சொல்கிறத விட சந்தோஷமாக இருக்கிறேன். வீடியோ எடுத்ததுமே வந்து நானும் தீவாவும் வந்து நிறைய பேசியிருந்தோம். வந்துட்டு கண்டிப்பாக வந்து அண்ணாக்களுக்கான உதவி கிடைச்சாகணும்னு சொல்லி என்ன சொன்னால், அவர் வந்துட்டு நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காக வேண்டி தண்ணியை வந்து அர்ப்பணித்து வாழ்ந்தவங்க. ஸோ இன்றைக்கி அவங்களோட நிலைமைகள் இப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்து உதவிகள் செஞ்சாகணும் அப்படி சொல்லி நாங்கள் பேசியிருந்தோம். சரி, நாங்கள் வீடியோ எடுத்து போனவரை வந்து உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு நீங்களே ஏதாச்சும் ஒரு உதவி கிடைக்கும். ஸோ இல்லை வந்து எல்லாரையுமே வந்து கதைச்சிட்டு போகிறாங்க. இப்போ இந்த கரண்ட் எடுக்கிறதோ தண்ணி எடுக்கிறதோ நினைச்சும் பார்க்கல. நம்மளால் இப்படி ஒரு விஷயம் செய்து வந்ததே பெரிய ஒரு சந்தோஷம். இதுக்கு முதல் இப்படி எல்லாம் கிடைச்சது இல்லை, ஆனால் இப்போ கிடைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. நல்லா வளர்ந்து காட்டு நம்மளோட பேருக்கு. வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜி திவா. ஓகே, இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இந்த ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறோம். எதுக்காக இந்த சந்தோஷம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னாலே வந்து நாங்கள் ஒரு முன்னாள் போராளி அண்ணா வந்துட்டு வீடியோவை காண்பிச்சிருந்தோம். அதாவது அவருக்கான உதவி கோரி. ஸோ அவருக்கான உதவிகள் வந்துட்டு நாங்கள் நினைச்சு பார்க்காத அளவிற்காக வந்து கூடியிருக்குது. எனக்கு கூடியிருக்குது. ஸோ உண்மையிலே நாங்கள் அந்த வீடியோ எடுக்க போக்கில் வந்து கவலைப்பட்ட நாங்கள் அந்த அண்ணாட நிலைமையை பார்த்துட்டு, ஸோ அதுக்கு இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கவலைப்பட்டிருந்தவங்க. அண்ணாட உண்மையான நிலவரத்தை நாங்கள் வீடியோவில் காட்டினதை பார்த்துட்டு, ஸோ நாங்கள் அப்போ ஒரு சில வீடியோக்கு தான் நினைப்போம், இப்படியாச்சும் உங்களுக்கு கட்டாயமாச்சும் உதவி கிடைக்கணும், இல்லைண்டாச்சும் மாற்றி அதை பேசியாச்சும் எடுத்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் பேரிலான போக்குள்ள கதைச்சி கொண்டு போனோம். நாங்கள் நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு, ஸோ அதை நாங்கள் வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு முந்தையே நாங்கள் கதைச்சி கொண்டு போனாங்க, அப்படியாச்சும் நாங்கள் கிடைக்கணும்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் பெரிய அளவில் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் ஓரளவில் வந்து இப்போ அப்படி சொல்கிறோம், ஒரு 50% ஒரு உதவியை வந்து எங்களால் பெற்றுக் கொடுக்க முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது முடிக்க போகிறோம், உங்களுக்கும் காட்டிட்டு ஸோ என்னென்ன செஞ்சுருக்கோம், ஸோ ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, இப்போ என்னென்ன நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம், இன்னும் என்ன தேவை இருக்குன்றதை வந்து வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ அந்த ஒரு வீடியோலாம் பார்க்குறதுக்கு முன்னால் வந்துட்டு உங்களோட ஆரம்ப கட்ட வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் அப்படியே கண்டினியூவாக இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதையும் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்ட புறா போகிறத நம்பி இண்ட கடவுளே, சின்ன பிள்ளை ஒரு இருக்குண்ணே. ஒரு சும்மா ஒரு சீலை துணியை போட்டிருக்காங்க ஜன்னலுக்கு. அண்ட் வந்து இந்த கதவுக்கு வந்து அதுக்கும் ஒரு சாரியத்துக்கு முன்னே கட்டி வச்சுருக்காங்க. இது நம்மள வெடியா? வேறு எங்கெங்கெல்லாம் வழிபடுறது ஐயோ கரெக்டாக. அப்போ இது உடம்பு ஒரு எலும்பு இருக்கு. இது புள்ளியா? பித்தப்பை அழுகி தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணி பித்தப்பை அழகியா? என்ன பித்தப்பை அழுகுனால வெடிப்பட்டு ரவுண்ட்ஸ் பித்தப்பையோட ஒட்டிட்டு இருந்தேன். என்ன செய்து நடந்தாலும் நான் ஒன்றை மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கும் இப்படி தானே இருக்கிறாங்க. வாங்குறதே இல்லை, மாமியார்கள் சாமான் அனுப்புவாங்க, காசு அனுப்புவாங்க. இது வந்து பிள்ளைக்கு கொடுக்குறீங்க சேத்தனியா காடு? அந்த டைமில் அப்படி விட்டோம்லாம் வேறுத்து அவரில் உள்ள ஒரு மாதிரி தண்ணி குளிக்க அப்படி உள்ள மஞ்சளாக போயிட்டு உடம்பெல்லாம் காது கண்ணெல்லாம் தெரியாமல் போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனவங்க. அவர் கொடுமையான வாழ்க்கை. என்ன சொல்கிறேன், நான் கொஞ்ச நாளைக்கு இருந்தாலும் காணும் பிரச்சனை இல்லை. உனக்கு 2 பிள்ளைகள் சுத்தம் அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அண்ணன் ஒரு ஆளுக்கு அவர் கொஞ்சம் மனநோயாளி. அதனால அம்மா புள்ளி கொத்த போகிற கஷ்டப்பட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் கச்சம் ஆய போகிறேன்னா, கவுப்பி ஆய போகிறேன்னா, புள்ளி கொத்த போகிறேன்னா, என்னென்னா வயல் வேலைக்கு வரம் செலுத்தையும் போயிருக்கணும். இவரை பள்ளிக்கூடம் அனுப்பி போகணும், போய் செஞ்சுருக்கணும். முதற்கட்டமாக வந்து தண்ணியில் ஒரு பக்கத்தில் வயர் போகுது, ஒரு பக்கத்தில் பைப் போகுது. வயர் வந்து மோட்டர் வயர். அது முடிஞ்சது. இப்போ கொஞ்சம் பயிரும் செய்து சிரிப்போட நிற்கிறேன் கண்டோன்னு சிரிக்கிறார். என்ன மாதிரி எப்படி சுகம் ரைட்? நல்ல சுகம். ரைட், ஓகே. வீட்டு வேலை மட்டும் தான் முடியலை. என்ன வயரிங் வேலையெல்லாம் வந்து முடிஞ்சு. கரண்ட் எடுத்தாச்சு தானே? என்ன படா கரண்ட் எடுத்தாச்சுடாப்பா.
கிணறு எடுத்தாச்சு தண்ணி வேலை வந்து முடிஞ்சுது. இப்போ டேங்க் வச்சுருக்கீங்களா? டேங்க் வச்சுருக்கேன். பார்ப்போம். ஆமாம் இங்கே வெயில் தான் தாங்க முடியாது. 12 வீட்டுக்கு மேலே வச்சுக்கேன். அதுக்கு மேலே வச்சுருக்கேன். அஞ்சால சவரில் அஞ்சால செட் பண்ணியிருக்கேன். இப்போ பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பயிரில் கொஞ்சம் பழக்கலாம் போல இருக்குண்ணா தண்ணியால். ஒரு நாளைக்கு ஒரு டேங்க் ஏற்றலாமா தண்ணி? கூட ஏற்றலாம். அப்போ தண்ணி பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே தண்ணி அடிக்க வரக்குள்ள நான் யோசிச்சேன். நான் வந்து இந்த மழை பிரச்சனைகள் எதுவும் வருமோ தெரியாது. ஆனால் அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இங்கே அதாவது கூட இப்போ இந்த அடிவாய்ப்பு அடிக்கிறது பயப்படுறதுக்கான காரணம் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு பயங்கர லொஸ்டோண்டா ஆனது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதை கைவிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இது கொண்ட்ராக்டே வந்துட்டு கைவிட்டுட்டோம். அதுக்கப்புறம் கிணறு தான் கட்டி கொடுக்குறது. ஸோ வந்து கொண்ட்ராக்ட்காரர்களோட வந்து நம்ம பேசலாம். ஸோ உங்களோட ஆரம்ப வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அண்ணா ஒரு முன்னாள் போராளியே சொல்ல கிட்டத்தட்ட உடம்புலேருந்து எல்லாருமே வந்து காயப்பட்டு வந்து இப்பயும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டு இருக்கிறார். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தோன்னு வந்து ஆரம்பத்தில் எங்கள் தம்பியை அந்த இருக்கிறார் இவரை பார்த்தோன்னு வந்து கவலையாக இருந்தது. என்னென்னு சொல்லி சொன்னால் தம்பி பிறந்ததுலேருந்து கொஞ்சம் நாளைக்கு அப்படியே ஃபுல்லாக அந்த அதாவது அந்த தேயிலை தண்ணி அதை மட்டும் தான் கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது கவலையாக ஹாய் ஹாய் வெயில் உள்ள ஏன் வெயிலில் நிற்கிறீங்களோ வெயில் மண்டையை பிளக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு கவலையாக இருந்தது. ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வந்து மேலே தெரியுற ஐக்கான்லேயும் வரும், கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கவலையாக இருக்கும். நான் ஏன் வந்து ஒன்று வந்தால் வந்து சிரிச்சுட்டு நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன்னா போன நம்பருக்குள்ளே அழுத வருண்டு. ஸோ அவ்வளோ கவலையாக பேசினார். இப்போ முடிஞ்ச அளவு நாங்கள் எங்களால் முடிஞ்சது செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதை தாண்டியும் வந்து இந்த வீடு முடிக்கிறத பற்றி ஒருவங்க பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லுவோம். ஸோ இப்படியும் நாங்கள் அந்த வேலையை தொடங்கின வேலையை வந்து ஃபுல்லாக முடிச்சு கொடுப்போம்னு நம்புகிறோம். இப்போ முடிஞ்ச வரைக்கும் அவங்க வாழ்வாரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருவேன். செஞ்சு கொடுப்போம். ஓகே ரைட். ஓகே, உண்மையில் வந்து நாங்கள் ஒரே ஐடியா வந்து எல்லாம் செய்து முடிக்கல. கட்டமாக தான் வந்து வேலைகள் ஆரம்பித்தோம். முதல்ல வந்து அண்ணாட நிலவரத்தை காண்பிச்சு ஒரு காணொலி எடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து கையில் காசு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ முதல்ல வந்துட்டு நாங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொடுத்த அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,50,000 இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேலைகளை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லி வந்துட்டு 2 லட்சம், அப்புறம் வந்துட்டு 1,27,000 சொல்லி வந்துட்டு அது கட்டமாக வந்து நாங்கள் பெங்களூரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டோம். ஸோ அப்படி டோட்டலாக வந்து உங்களுக்கு அனுப்பியிருந்தது வந்துட்டு 4,77,000. ஸோ எதுக்கு என்னென்ன முடிஞ்சுன்றது வந்து நான் வில் வச்சிருக்கிறார் வந்து அதாவது கரண்ட் இதுக்கு ஒரு பக்கம் வேறையா, தண்ணி இதுக்கு வந்து ஒரு வேறையா முடிஞ்சிருக்கேன். பைப் லைனுக்கு வேறையா, பேரிங்க்கு வேறையா. அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து வயரிங் வந்து அந்த எஸ்டிமேட் வந்து உங்களுக்கு முதல் தந்தது 1,92,000 பெஸ்ட்டுக்கு தான் பெஸ்ட்டுக்கு எஸ்டிமேட் தந்து நாங்கள் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த பல்புகள் அது எல்லாம் வந்து அதில் எஸ்டிமேட்டில் போடுபடாத சில இதுகள் போட்டு செய்ததால் 1,95,595 ரூபா முடிஞ்சிருக்கு. அது முடிஞ்சிருக்கு. அதே போல் ப்ளம்பிங் வேலைக்கு வந்து ஏற்கனவே தந்திருந்தது வந்து 2,82,000. அதில் அந்த கயிறுகள் மற்ற இந்த வெளியில் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கின வந்து கயிறு, டெப்புகள், 4-5 PVC பைப். ஓகே, அதாவது இப்போ எக்ஸ்ட்ரா எஸ்டிமேட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதை வந்துட்டு கீழே போட்டுருக்கீங்க. அதெல்லாம் செய்யறதுல வந்து அது 2,91,000 முடிஞ்சிருக்கு. இதில் 4,77,000 ரூபா நீங்கள் தந்துருக்கீங்க. ஆனால் நமக்கு 2 வேலைக்கு முடிஞ்சிருக்கு 4,82,000 முடிஞ்சிருக்கு. பேலன்ஸ் வந்து நாங்கள் தான் பேலன்ஸ் வந்து நீங்கள் ஒரு 9,340 அதில் பேலன்ஸ் இருக்கு தரணும். ஓகே, அப்போ வந்து ஸோ அதையும் வந்து இப்போ நாங்கள் செட்டில் பண்ணணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அது எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாவோட வாழ்வாரத்துக்கான பேலன்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து இப்போ நாங்கள் ஒப்படைப்போம். இப்போ டோட்டலாக வந்து இதில் வந்து முடிக்கிறதுக்கு வந்து எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு? வயரிங் வேலைக்கு ப்ளம்பிங் வேலையும் கிட்டத்தட்ட 8 நாள் பிடிச்சிருக்கு. ரெண்டுக்கும் சேர்த்து. இப்போ அந்த இந்த பிளக்குக்கு மட்டும் இது வச்சிருக்கீங்க தான். இப்போ பூசும்போது பூச்சி வந்து இதுக்கு மேலே வருமா? இதெல்லாம் அதே மட்டத்துக்கு வரும். அதே மட்டத்துக்கு வந்து வருமா? அப்போ அவங்க டூச்சை எல்லாத்துக்குமே வந்துட்டு டூச்சை மட்டும் வச்சு பூசிருக்கிறாங்க மொத்தமாக அந்த பூசையில். அப்போ பூசும்போது அதுக்கு சேர்த்து தான் வந்து பூசுவாங்க. ரைட், எல்லாம் வந்து நல்லபடியாக நீட்டாக வந்து முடிச்சு. இதுக்கு மட்டும் ஃபேன் ஒன்று வருமே நம்ம இதுக்கும் நாங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா வரணுன்னு சொன்னால் இதுக்கு மட்டும்தான் ஏற்கனவே ஃபேனுக்கு போட்டு செய்யுது. இப்போ நாங்கள் செய்யக்குள்ள அந்த ரூம் இந்த ரூமுக்கு எல்லாமே
ஃபேன் வேறு மாதிரி line செய்து விட்டுருக்கேன். கொடுங்க அவங்க குறை வந்ததுக்கு செய்து செய்து கொள்றேன்னா ஓகே லைன் விட்டுருக்கேன். விட்டுருக்கேன். ஓகே ரைட். ஸோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நடந்திருக்க வேலைகள் வந்துட்டு ப்ளம்பிங்கும் எலக்ட்ரிக் இந்த 2 வேலையும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. வீட்டு வேலையை வந்துட்டு செய்து முடிக்கலாமா இல்லையான்றதை வந்து நாங்கள் யோசிக்கும் போது தான் வந்து ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்ட ஃபவுண்டேஷன் ஏதோ ஒன்று. ஸோ அவங்க மூலம் வந்துட்டு ஃபண்டு வந்து கலெக்ட் பண்ணி பிறகு வந்துட்டு வீடு வந்து செய்து கொடுக்குறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி தெரியாது. பட் எங்களோட வந்து பேசியிருக்கிறாங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாமா இல்லையான்னு சொல்லி அவங்க கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க செய்தாங்கன்னு சொன்னால் அதுவும் எங்களுக்கு பாரிய ஒரு உதவியாக இருக்கும். ஸோ இந்த நம்மக்கிட்ட இருக்கிற வளன்ஸை வந்துட்டு வச்சுக்கொண்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தான் அவங்க மேம்படுத்துறதுக்கான உதவியை வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். சரிங்கண்ணா, அது வந்து உங்களோட வளன்ஸ் சரிதானே? ஓகே தேங்க்ஸ் வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சு தந்ததுக்கு. ஸோ வந்து இனிமேல் வந்து நம்ம அண்ணாக்களோட வந்துட்டு அவங்களோட குடும்பத்தோட வந்து பேசுவோம். நன்றி அண்ணா. ஓகே ஓகே. வயரிங் வேலையை பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துட்டு பூச்சி வேலை செய்கிறதுக்குரிய இது வந்து இப்போ இல்லை தானே. அதனால் வந்துட்டு டூச்சி வைக்கிற இடங்களுக்கு மட்டுமே வந்து பூசி விட்டுருக்காங்க. ஸோ பிறகு வந்துட்டு பூசும்போது வந்துட்டு சேமம் வந்து பூசி விடாங்க அப்படி. அண்ட் வந்து இது வந்து அந்த குழாய் கிணறுக்குரிய மோட்டர், இது அந்த பைப்புக்குரிய மோட்டர் வந்துட்டு ஸோ இங்கே தான் கட் அவுட் கொடுத்துருக்குறாங்க. இது அதோட ட்ரிப்பும் ஓகே அப்படி. அதே மாதிரி வந்து மேலே ஹவுல் இதுக்கு வந்துட்டு 2 லைட் இது ஃபேனுக்கு வழி விட்டுருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் வந்துட்டு ஃபேனுக்கும் வந்து அவங்க வழி விட்டுருக்குறாங்களாம். ஓகே, உண்மையிலே வந்து உங்களை ஆரம்பத்தில் அதாவது முதலாவது வீடியோவில் உங்களை சந்திக்க வரைக்குள்ள வந்து பார்த்துட்டு எங்களுக்கும் கவலையாக இருந்தது. என்னென்னா நாங்கள் இதுவரைக்கும் சந்தித்த போராளிமார்களில் நல்லா காயப்பட்டான் வந்து இப்படி ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கல நீங்களும் ஒரு. ஸோ உங்களோட உடம்பையும் வந்து உங்களோட கதைகளையும் மிக்கவங்களை வந்து எங்களுக்கு கவலையாக இருந்தது. இங்கே இந்த வீடியோ முடிச்சுட்டு போகக்குள்ளேயும் கூட நான் பிறலானும் தனியாக காய்ச்சி கொண்டு போனாங்க. இப்படி ஒரு கஷ்டப்பட்டுருக்காங்க, எப்படியாச்சும் உங்களுக்கு உதவி கிடைக்கணும்னு சொல்லி. ஸோ ஆனால் இன்றைக்கி நான் உங்களை வந்து பார்க்கக்கூடாது நான் கேட்டு என்னென்ன சிரித்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த அளவு இப்போ ஓரளவு வச்சும் சந்தோஷமாக இருக்குங்க. இதுக்கு முதல் இப்படியெல்லாம் கிடைச்சது இல்லை. ஆனால் இப்போ கிடைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது ஒரு விஷயமும். அதை விட என்ன சொல்கிறது இல்லை. எதுவுமே இப்போ எதிர்பார்க்காம இப்போ இந்த கரண்ட் எடுக்கிறதோ தண்ணி எடுக்கிறதோ நினைச்சும் பார்க்கல. அது நம்மளால் இப்படி ஒரு விஷயம் செய்து தந்தது பெரிய ஒரு சந்தோஷம் தான். நாங்கள் ஆரம்பத்தில் வந்து பாய்க்குள்ள வந்து நாங்கள் தண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தோம். அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு மடுவண்டை கிண்டி அந்த பூவல் கிண்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க, அதை கிணறு கிண்டுற மாதிரி கிண்டி வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த பாதுகாப்பும் இல்லாமல் அதுக்குள்ளே தண்ணியும் இல்லை. தண்ணியும் இல்லை. அந்த டைமில் சில டைம் அந்த மாதிரி காலத்தில் அந்த டைமில் பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி அந்த தண்ணி பிரச்சனையும் வந்து கரண்ட் பிரச்சனையும் வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு இப்போ இங்கே எப்படி செய்யலுமோ வந்து இப்போ இந்த பூசணி ஒரு வீடை ஃபுல்லாக முடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பெரிய பட்ஜெட்டில் முடியும். ஸோ அதுக்குரிய உதவி எங்கள்கிட்ட வந்து கிடைக்கல. ஆனால் அதில் பிற நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு நிறுவனத்தோட கதைச்சிருக்கோம். அந்த நிறுவனத்தை கதைச்சிருக்காங்க. ஸோ அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா நாங்களும் அது சந்தோஷப்படுவோம். வந்து அவங்களுக்கும் அது பெரிய உதவியாக வந்து சேரும். அப்போ எங்களால் முடிஞ்சது வந்து இப்போ இதுக்கு மட்டும் பூசிட்டு ஸோ இதில் லைன் அடித்து கொடுத்துருக்கோம். நான் வந்து கரண்ட் இருக்குது. இப்போ இந்த உதவி கிடைச்சதை வச்சுக்கொண்டே யாராச்சுமே நாங்கள் கதைச்சி அவங்கள பக்கத்தில் ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. அவர் தெரிஞ்சு சொல்லலாம், ஒன்றும் சொல்லலாம். சரி, நாங்கள் வீடியோ எடுத்து போனவரை வந்து நீங்கள் யோசிச்சு நீங்களே ஏதாச்சும் ஒரு உதவி கிடைக்கும். ஸோ இல்லை வந்து எல்லாரையுமே வந்து கதைச்சிட்டு போகிறாங்க நிறுவனம் அப்படின்னு யோசிச்சு நீங்கள் அப்படி இல்லை. சில விஷயங்கள் சரி நம்ம முதல் வந்த சந்தேகம் தான் கொஞ்சம். அதான் உண்மையிலே நிறைய பேர் சொல்கிறவங்க என்னென்னா இந்த போராட்டத்தில் கஷ்டப்பட்டவங்க அதை தாண்டி இப்படி இருந்தவங்களை நீங்கள் மானவங்கப்படுத்துறீங்க, அதாவது வீடியோ எடுத்து வெளியில் போடுறீங்க, அவங்கள அவமானப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் அண்ணாட முகத்தில் சிரிப்பை பார்த்தாலே தெரியும். ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன உதவியாச்சும் வந்து கிடைச்சிருக்கு அவங்களான்னு சொல்லி அதை கம்ப்ளீட் பண்ணி அதாவது என்ன சொல்கிறேன், இப்போ அண்ணாவுக்கு இருக்கிற வருத்தத்துக்கு இப்போ அண்ணா சொன்னார் அவர்கிட்ட இருந்த அந்த காணியும் மாடு அதெல்லாம் விற்று தான் வந்து அதை குணப்படுத்துங்கன்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் செலவழித்து செய்கிற அளவுக்கு இருக்குமோன்னு சொல்லி தெரியாது அண்ணாவால் முடியும். இப்போ லாஸ்ட்டாக எப்போ போனீங்க ஹாஸ்பிட்டலுக்கு? அப்புறம் இப்போ போகிறோம்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் நல்லா நடமாடித்துட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே 1க்கு 2 தான் டாக்டர் மாதிரி சொல்லுவாங்க. திரும்பி அது ஒரு வருத்தம். அதை ஜோதிச்சுட்டு தெரிய வேண்டிய நிலை. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லையோ? பிரச்சனைன்றதுக்கு இல்லை, குறைவுண்டா இப்போ என்ன செய்யுது. ஆனால் அதான் பட்ஜெட் இருக்காம செக் பண்ணி பாருங்கள். உள்ளால இருந்து ஏதாச்சும் சின்ன சின்ன காட்டிக்கொள்ளாமல் திடீரென்ற ஒரு பெரிய விரதம் வந்து அப்புறம் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாக வந்து செய்கிறோம். ஸோ கொண்டு பாருங்க. அன்னைக்கு இப்போ நாங்கள் முதத்தரம் வந்து உங்களோட கையில் ஒப்படைச்சிட்டு போனோம் ஒரு அமௌண்ட் வந்து. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சீங்களா? ஏதாச்சும் எப்படி வருமானம்? வத்த நாட்டி நேற்று தான் அறுவடை செய்தது. என்ன வத்த நாட்டி? அதனால நீங்கள் தான் நான் நிறைய எதிர்பார்த்தேன்னா
கோலும் அடிச்சு நான் 2 நாளைக்கு முதல். ஓகே. அறுவடை செஞ்சு அதெல்லாம் கொடுத்துட்டீங்க. ஓ பெருமளவு லாபம் மட்டும் இல்லை, ஒரு சின்ன லாபம் மட்டும் கிடைச்சது. முயற்சியாக தான் இருக்கிறீங்க, செஞ்சுட்டீங்க. இப்போ அடுத்து என்ன? நேற்று இங்கே வந்து எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் 6 மணி ஆகிட்டு பின்னாடி 5 வந்து சேரு. எங்கே செஞ்சீங்க? அங்கே இதுல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர். இப்போ நீங்கள் இந்த கையை வச்சுக்கணும் என்ன வேலை செஞ்சு எப்படி? இது சப்போர்ட் தான், அவ்வளோதான். ஓரளவு வேறு முயற்சியாக செய்கிறீங்க. சூப்பர். வெங்கட ஒத்துழைப்பு தான் கூட. சரி, அவங்களுடைய கதைப்போம். இப்போ சரி, இப்போதைக்கு நிலைமை நீங்கள் நாங்கள் வந்து சந்திக்கிறதுக்கும் இன்றைக்கும் அப்படி போய்கொண்டிருக்கோம் உங்களோட வாழ்க்கை? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குது. எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. இன்றைக்கு இப்படி தண்ணி இல்லாமல் இந்த இப்போ பக்கத்துல எல்லாம் தண்ணி இல்லாம இருக்கும். இப்போ குடிக்கிறதுக்கே இதெல்லாம் 2-3 இதில் இருக்கிறவங்களும் எடுக்கிறாங்க, குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது தண்ணி. நல்ல தண்ணி இங்கே குடிச்சு பார்க்கல. உங்களுக்கான வேலையும் வச்சிருக்கேன். கிடங்க மூடினதுக்கும் அதுக்கு உங்களுக்கு வேலை ஒன்று இருக்கு. வேலை இருக்கா? வேலை ஒன்று வச்சிருக்கு. சரி, ஓகே. சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது உங்களோட சந்தோஷத்தை பார்க்குறதுக்கு. ஸோ நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன், உங்களோட முதலாவது வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து திரும்பியும் சொல்லணும், போய் பாருங்கோ, செக் பண்ணி பாருங்கோ. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நான் என் உழவு கதைக்கு இன்னும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி. சரி, உங்களோட வைஃபோட இருக்க பேசலாமா? சரி, ரைட். அப்போ இவரும் அவங்களும் தான் வந்துட்டு பிள்ளைகள். இவரும் மூத்தாளுக்கு இப்போ எத்தனை வயசுக்கா? 8 வயசு. எந்த ஸ்கூலுக்கு போகிறீங்க? மாவளியார். ஓகே. ஃபஸ்ட் வீடியோவில் அவர்கிட்ட டீட்டெயிலாக பேசியிருந்தாங்க எவ்வளோ தூரம்னு சொல்லி. நல்லா கிளியராக நல்லா பேசுவாங்க. மாவளியார் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு தெரியும், போராட்ட காலத்தின் போது வந்துட்டு பேசப்படுற ஒரு பகுதிகள் அதெல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்து சண்டை பிரச்சனைகள் நடந்த ஏரியாக்கள். ஸோ வந்து அங்கே தான் இங்கேருந்து அங்கே தான் போகிறது ஸ்கூலுக்கான. என்னத்தில் போய் என்னத்தில் வர நீங்கள்? சைக்கிளில். யார் சைக்கிளில்? உண்டு சைக்கிளில் போயிட்டு வருவீங்களா? தனியாக போயிட்டு வருவார், பிரச்சனைலாம் இல்லை. ஓகே. காலையில் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறீங்க? 6 மணிக்கு இங்கேருந்து போவீங்க. ஜானனிக்கு முண்டா இல்லையா? சரி. இப்போ தோட்டத்துக்கு அப்பாவோட இந்த வாட்டர் மிலன் செய்யும்போது, பழம் செய்யும்போது நீங்களும் போய் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதா? என்ன ஹெல்ப் பண்ணுற நீங்கள்? இருக்கிற பழத்தில் பேச 2-5 பேசா சாப்பிட்றதா அவ்வளோ வரல. தண்ணி அடிப்பாரு. ரைட். அப்போ நேற்று அறுவடை செய்து முடிச்சிட்டீங்க. எப்படி லாபம்? ஓகேவா? பரவாயில்ல. ஓகே. இப்போ வந்து பழ சீசன் வந்து முடியுது தானே? இந்த தடவை வந்து எப்படி முடிச்சு கொண்டு போகுது? அப்போ இனி என்ன செய்வீங்க அந்த நிலத்தில்? இப்போ நாங்கள் வேறையாக தானே செஞ்சினாங்க. அது நம்மளோட இடம் இல்லைன்னா பக்கத்தில் எடுத்து செஞ்சினாங்க. இப்போ நம்மளோட தோட்டத்தில் கொஞ்சம் கச்சான நாட்டு வேணும். ஓகே. பசலெல்லாம் இங்கே எடுக்கலாம் தான், நேரு பசல் எல்லாம் அதெல்லாம் வந்து எடுக்கலாமான்னு. அப்போ இப்போ வீட்டையும் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள், முன்னுக்கே வந்துட்டு கொத்தவரை மய்யரி அப்படி சொல்லி கொஞ்சம் நட்டுருக்காங்க. போன வாட்டி தான் கொஞ்சம் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஓகே எல்லாமே வந்து. ஸோ அந்த அண்ணா மாதிரி பேசும்போது சொல்கிறாங்க வந்து கூட சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்துட்டு பைஃப், அதாவது அக்கா தான் வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கிறத வந்து சொல்லிக் கொடுறாங்க. வந்துட்டு இவங்களை பார்க்கணும், இவங்களை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்துட்டு நீ வீட்டுகளெல்லாம் பார்க்கணும். ஸோ அண்ணாவுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்க்குறது வந்துட்டு அக்கா தான். நாங்கள் அக்கா வந்துட்டு போன வீடியோலாம் வந்துட்டு பெருமையாக பேசுகிறதுக்கான ரீசன் என்ன சொன்னால், நிறைய பேர் வந்து நல்லா இருக்கிற குடும்பத்திலேயே வந்துட்டு கணவர் மனைவி வந்து பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்காங்க எத்தனை பேர். ஆனால் அண்ணா இந்த நிலைமையில் இருக்கும்போது வந்துட்டு அண்ணாவுக்கு மோட்டிவேட்டாக சப்போர்ட்டிவாக வந்துட்டு அக்கா இருக்கிறாங்கன்றது வந்துட்டு நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தோம். ஓகே. இப்போ வீட்டை வந்து நிற்கிறோம் உங்கள்கிட்ட அம்மா. இப்போ வந்தவங்க இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஓகே. நான் நினச்சேன் உங்களோட மாமி அவங்க வரல, இன்னும் வரல. நீங்களும் அங்கே போகல? போயிட்டு வந்தவங்க இவர லீவுக்கு. எப்படி இருக்கிறாங்க அவங்க? ஓகே. என்ன சொன்னால் அவங்களோட மாமியாக்களும் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. அம்மா அங்கே என்ன தொழில் செய்கிறேன்னு சொல்லி சொன்னது? தயிர் வியாபாரம் செய்கிறவங்க. அதாவது திருவண்ணாமலை இங்கே மூதூர் இல்லையா? மூதூரில் வந்து இருக்கிறவங்க. சரி. அப்போ வந்து ஃபினிஷிங்காக வந்துட்டு இவங்கள்ட்ட வந்து நாங்கள் ஒப்படைக்க வேண்டிய பணத்தொகை வந்து இருக்குது. அதை ஒப்படைச்சிட்டு யார் எங்கேருந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதும் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஓகே. என்னென்னு சொன்னால் வந்து முன்னாடி வந்து உங்கள்கிட்ட கிணறு இந்த இடத்துல வந்துட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு வேலை இது வரக்குள்ள வந்து பயந்து வந்தாங்கல்ல, முன்னுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்ற யோசிச்சு வந்தாங்க. கிணறு இருந்தது இதில் முதல்ல வந்துட்டு அவங்க அந்த தோண்டி இருந்தது பூவெல்லாம் சொல்லலாமா, அந்த அது தோண்டி இருந்தது வந்து அதில் வந்து அவங்க தண்ணி எடுத்து கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த மடு வந்து மூடிட்டு அதுக்குள்ளேயே வந்துட்டு மாமரம் நடப்புறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னுக்கு வந்து மரங்கள் எதுன்னு சொல்லி எதுவுமே இல்லை, பயங்கர வெயில். இதுதானே சொன்னீங்க வேலை வச்சிருக்கேன், வேலை வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ அங்கெல்லாம் வந்து காய்ச்சி தோட்டமாக இருக்கானா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இருக்கு? அவ்வளோதான் வந்து இருக்கு. அதெல்லாம் பேராக்கள் அவ்வளோ வேணே. இதில் வந்து மரம் நாட்டினா கொஞ்சம் காலத்தில் வந்து நல்லா இருக்கும். பயங்கர வயல். இவ்வளோ கொத்தவரை கீரை எல்லாம் நட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம். தேசியெல்லாம் நட்டுருக்கீங்க? அந்த
தேசியம் வந்துட்டு யானை இது செய்கிறதா அது தெரியாது. யானை வேலி மாதிரி அது வந்து அப்போ வளைச்சி ஓரமாக வந்து ஃபுல்லாக தேசியை நட்டுட்டு உள்ளே வந்து மையறிகளை இதில் நாட்டலாம் போல இருக்கு. இந்த நாட்டுக்கு அதில் 5-6 தேசம் பார்த்தீங்களா? ரைட் ஓகே. நாங்கள் நீங்கள் நாட்டுக்கு வாங்கல இது என்ன? சரி 2 பேரும் சேர்ந்து நாடுவோம். தம்பியை கூப்பிடுவோம். நீங்கள் நாடுங்க 2 பேரும் சேர்ந்து நாடு. சரியா எல்லாரும் சேர்ந்து வச்சிருவோமா? ரைட் ஓகே. தலைக்கு அடிப்படை எங்கட பேர் தான் சொல்லி சும்மா நல்லா இது பொழுது நுடைக்கணும்ல. அம்மா சொல்லுதுற அவ்வளவு மாட்டேரும் இந்த மடுக்குள்ளைக்கு தானே மாட்டுது. நல்லா வரட்டுமா? நல்லா வளர்ந்து காட்டு நம்மள பேருக்கு. இந்த மண்ணு பசலையா? பசல அது சைடில் கிடைக்கு மாட்டேன். நீங்கள் போட்டு வச்சுனீங்களா? ரைட். என்ன எதுவும் பிரச்சனை அடிங்க நாங்கள் டாக்டர் விட்டு நாங்கள் அப்புறம் நாங்கள் வச்ச மரம் தலைக்கணும் சட்சஸ் வரணும். ஓகே அப்படி கொட்டு கட்டும் அப்படி. நல்ல ஐடியா. சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு மரம் நாட்டை வச்சது. நன்றி. தண்ணி தண்ணி எடுத்து வச்சுரு. ஓகே. இங்கே தண்ணி தான் ஊற்றணும் போல இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு மரத்துக்குள்ள. மரங்கள் வளர்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே. சூப்பர். ரைட் ஓகே ஓகே. நன்றி என் வந்து மரம் நாடு வச்சதுக்கு. அங்கால என்ன இருக்கு? அது என்னென்ன மரம்? அது முருங்கை மரமாம். இது அப்படியோ கந்து தானே வெட்டி வைக்கிறோங்க இல்லையா? பனை முருங்கையாது எங்கிருந்து எடுக்கிறீங்க? உண்மையாக வந்து உங்களோட பயிற்சி என்ன இப்படி இருந்தாலும் அந்த பயிற்சி செய்கிற விதம் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா உண்மையாக எல்லாம் செய்கிறேன். வந்து வத்த பழம் அவரோட செஞ்சு கொடுத்து வரேன். ஸோ சந்தோஷம். தண்ணி எங்கே வந்திருக்கேன்? தண்ணி எப்படி தண்ணிண்ணா? ஓகேவா பாப்போம். இந்த ரீதி நல்லா இருக்கு. தேசியம் தான் வச்சிருக்கேண்ணே. மண் இஞ்சால பசல மண்ணுங்க நல்லா இருக்குமாண்ணே. அது கொடித்தோடையாது? கொடித்தோடு இது சின்ன தேசி. அது மட்டும் அது கொடித்தோட தானே இந்த பெருசாக காய்க்கல மண் அதான் கொடி தேசி. அந்த என்ன சிதம்பரம் தேசி. ரைட். அந்த பெரிய இதாக இருக்குது. சூப்பர் சூப்பர். ஓகே. அவர் சைட் ஃபுல்லாக வந்து தேசி வச்சா சரி. இதுக்குள்ள என்ன நட்டுருக்கீங்களா? இது எல்லாம் இது கொச்சி கொச்சி போட்டுருக்குறீங்க. அந்த அங்கால கொஞ்சம் முளைச்சிருக்கு. இது அண்ணாட தோழன் வாட்டர் மில்லன். அது என்ன விலைக்கு கொடுக்குறாங்க? அவங்க சந்தையில் எவ்வளோ விற்பாங்க? 33 ரூபா போட்டுருக்காங்க. கிலோ 33 ரூபா. கிலோ கூட போகுது. கூட எவ்வளோ தெரியுமா? ஒரு கிலோ நான் என்ன 150 180 ரூபா நினைக்கிறேன். கிலோ 33 ரூபா அங்கே இருக்கு. 180 ரூபா அங்கே இருக்கு. ஐயோ டிரெக்டாக எடுத்து கொண்டு விற்கலாம் பார்த்தியா? ஓகே ரைட் ஓகே. உண்மையில் வந்து அண்ணாவுக்கு யார் யார் எங்கேருந்து எவ்வளோ தொகை அனுப்புனாங்க, எவ்வளோ வேலைகளுக்கு முடிஞ்சது, எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ தான் நான் கையில் ஒப்படைக்க போகிறேன். ஸோ அந்த வகையில் வந்துட்டு முதல்ல வந்து உங்களுக்கு பணத்தொகை அனுப்புனது வீடியோ பார்த்துட்டு அனுப்புனது வந்துட்டு யூகேயில் இருக்கிற ஒரு அக்கா. அவங்கள்ட்ட பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து 30,000 அனுப்பியிருக்கிறாங்க. வந்து அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறோம் வந்துட்டுன்னா 4762. ஸோ அதே மாதிரி நோர்வேயில் இருக்கிற ஆனந்தராசா செல்லத்துறை அவங்க வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. பிள்ளைகளுக்கு 20,000க்கு சாரி 20,000மா? இல்லை 2,000 சாக்லேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்கள 2,000க்கு சாரி 50,000 டோட்டல் அனுப்பியிருக்காங்க. 2,000 சாக்லேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னால் இடையில இப்போ நான் இங்கே கடைகள் இருக்கும், அப்போ இங்கே வண்டி கொடுத்துலாம் அப்படி சொல்லி பிளான்லாம் வந்தது. ஆனால் இங்கே கடைகள் எதுவுமே இல்லாமல் போயிடுது, பெரிய கடைகள் அப்படி சாக்லேட் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ அவங்க வந்துட்டு 50,000 அனுப்பியிருந்தாங்க நோர்வேலேருந்து. அண்ட் அதே மாதிரி கனடாவில் இருக்கிற கண்ணன் அண்ணா வந்துட்டு 50,000 அனுப்பியிருந்தார். அதே மாதிரி சுவிஸில் இருக்கிற நல்லூர் சந்திரன் அண்ணா வந்துட்டு வீட்டு வேலைகளுக்காக வேண்டி 1,00,000 ரூபா அனுப்பியிருந்தார். அண்ட் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற செல்வன் அண்ட் வந்துட்டு துர்கா ஃபேமிலி அவங்க வந்துட்டு 25,000 அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி கனடாவில் இருக்கிற திலீபன் அண்ணா வந்துட்டு 15,000 வந்து அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி
சந்திரகலா யோகசிங்கம் அம்மா வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து அனுப்பியிருந்தாங்க. தனது பேரன் முகுந்தன் ஆதிரன் அவங்களோட 1வது பிறந்த நாளுக்காக வேண்டி குழாய் கிணறு அடித்து கொடுங்க அப்படி சொல்லிட்டு தான் வந்து அவங்க 3 லட்சம் ரூபா வந்து அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அனுஷாக்கா ஃப்ரான்ஸ்லேருந்து 50,000 அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி திருமலர் அம்மா வந்துட்டு கனடாவில் இருந்துட்டு 22,000 வந்து அனுப்பியிருந்தாங்க. டோட்டல் வந்துட்டு உங்களுக்கு சேர்ந்தது 6,42,000 ரூபா. ஸோ இதில் வந்துட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தது வந்துட்டு ஆரம்ப கட்டமாக வந்துட்டு 1,50,000. அதுக்கப்புறமா வந்துட்டு கொடுத்துருந்தது வந்துட்டு 2 லட்சம் ரூபா. அதுக்கப்புறமா கம்ப்ளீட் வந்து நாங்கள் முடிச்சு கொடுத்துருந்தது வந்துட்டு 1,36,000 ரூபா. ஸோ இந்த 6,42,000 ரூபாவில் வந்துட்டு 4,86,000 போக வலன்ஸ் வந்து இதில் இருக்குது. எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். ரைட், ஓகே. பேலன்ஸ் வந்துட்டு 1,56,000. ஸோ வந்து இதை வச்சு கொண்டு உங்கள்கிட்ட வாழ்வாரத்தை மேம்படுத்துங்க. நீங்கள் ஒரு சின்ன கோழி கூட அடித்து கொஞ்சம் கோழி விட்டுட்டு அப்படியே ஆடோ மாடோ என்ன சரி உங்களோட வாழ்வாரத்தை எதையும் செய்ய நீங்கள் பிளான் பண்ணி எதையும் செய்கிறீங்க, எங்களுக்கு தெரியும். அது எல்லாமே சக்ஸஸ் ஆகுது. ஸோ வந்துட்டு நீங்கள் பயிர் ஏதாச்சும் இப்போ காணி குத்தகைக்கு எடுத்து பயிர் செய்யப்படுறா இருந்தாலும் செய்யுங்க. ஆனால் நேரத்தில் அது லொஸ்டான சொல்லி சொன்னீங்களா இதுகள் அப்படி இல்லை. ஆடோ மாடோ எடுத்து விட்டோம்னா பெரிய கொண்டு தான் இருக்குது. ஆடு வந்துட்டு குட்டி 2-3 குட்டி விவசாயம் வந்து மழை சொல்லல சுகர் பண்ணிடலாம். ஸோ வந்து நீங்கள் ஆடோ மாடோ இந்த மிகுதி பணத்தை அவங்கள்ட்ட இந்த பணத்தொகை அனுப்பினவங்கள்ட்ட நினைவை வந்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் அடுத்த வாட்டி வந்து பார்க்கணும்னா பார்க்குறோம். ஸோ வந்து இன்னொருத்தவங்களை வந்துட்டு இந்த வீட்டை வந்து அதாவது எங்களால் பண்ணி கொடுக்கக்கூடிய வந்து பண்ணி கொடுங்க, மிகுதம் வந்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் திரட்டி பண்ணி கொடுப்போம் அப்படி சொல்லி வந்துட்டு ஒரு போராளி அண்ணா முன்னாள் போராளி அண்ணா வந்து பேசியிருந்தார். அவங்களோட குடும்பம் ஒன்று இருக்காம். அவங்களோட கலந்து ஆலோசிச்சு வந்து அதை பண்ணி கொடுக்குறதான்னு சொல்லியிருக்காங்க. அது நான் சொன்ன மாதிரி தான் எந்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி தெரியாது. பட் அது ஆகும் அப்படி சொன்னால் எங்களுக்கு மாதிரி சந்தோஷம் தான். ஸோ இது வரைக்கும் இந்த ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல போறீங்க அப்படி சொன்னால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இவ்வளோ 6,000ன்ற பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ உதவி செய்து தந்ததுக்கு என்ன இவ்வளோ நன்றி சொல்லியும் அது நம்மளால் திரும்பி தண்டியலாது. நன்றின்ற வார்த்தையை சொல்லி சொல்கிறத விட சந்தோஷமாக இருக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ வந்து நன்றின்ற தாண்டி நீங்களே நேரில் வந்து பார்க்கலாம். அப்போ அடுத்த வருஷம் வந்துட்டு வாட்டர் மிலன் சீசனுக்கு வாங்க. அண்ணா அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு வெயில் டைமில் வாட்டர் மிலன் தருவார் போல. ஓகே. அண்ட் வந்து அக்கா நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்கனாலும் வந்து உங்களோட சார் வந்து சொல்லிக்கொள்ளுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, சந்தோஷம். ஓகே, ரைட். அண்ட் வேறு படிப்பை தான் வந்து பாருங்கள், கை விட்டுறாதீங்க. பிள்ளைகள் வந்து நல்லபடியாக படிப்பிக்க வைங்க. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் படிப்பு தான் வந்து முக்கியம். ஸோ வந்து நீங்களும் ஊக்கமுள்ளவங்களாக இருக்கிறீங்க. ஸோ தாய் தந்தை அந்த ஒரு குடும்பத்தில் எந்த அளவுக்கு ஊக்கமுள்ளவங்களாக இருக்காங்களோ அதை வச்சு கொண்டு தான் பிள்ளைகளை முன்னேற முடியும். ஸோ பிள்ளைகளோட படிப்பை வந்துட்டு கவனத்தில் கொள்ளுங்க. அண்ட் வந்துட்டு நீங்களும் ஒரு பக்கம் வந்துட்டு உங்கள்கிட்ட வாழ்வாரங்கள் செய்து கொண்டு மேல் நிலைக்கு வாங்க. அண்ட் வந்து இன்றைக்கி அண்ணாவுக்கு வந்து இந்த அளவுக்கான உதவிகள் செய்ய மட்டும் சொல்லி நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அண்ணா வந்து வீடியோ எடுத்ததுமே வந்து நானும் தீவாவும் வந்து நிறைய பேசியிருந்தோம். வந்துட்டு கண்டிப்பாக வந்து அண்ணாக்களுக்கான உதவி கிடைச்சாகணும்னு சொல்லி என்ன சொன்னால் அவர் வந்துட்டு நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காக வேண்டி தண்ணியை வந்து அர்ப்பணித்து வாழ்ந்தவங்க. ஸோ இன்றைக்கி அவங்களோட நிலைமைகள் இப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்து உதவிகள் செஞ்சாகணும் அப்படி சொல்லி நாங்கள் பேசியிருந்தோம். ஸோ அதுக்காமே எவ்வளோ பெரிய உதவிகள் வந்துட்டு கிடைச்சிருந்தது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் எங்களுக்கும். அதுலேயும் வந்துட்டு தனியாக வந்துட்டு அந்த குழாய் கிணறு இதை வந்துட்டு பொறுப்படுத்த 3 லட்சம் ரூபாய் அனுப்பியிருந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சந்திரகலா யோகசிங்கம் அம்மாவுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷலாக வந்து ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் அதோட சார்ந்து பணத்தொகை அனுப்பியிருந்த எல்லா பட்ட தொகைகளும் சேர்த்து தான் வந்து வயரிங் வேலையெல்லாம் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்து மிகுதத்தை வந்து கையில் ஒப்படைச்சிருந்தோம். ஸோ இத்தனை உதவிகள் செய்தவங்களுக்கும் வந்து எங்களோட சார்பிலும் எங்களுடைய சேனல் சார்பிலும் வந்து ரொம்ப நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம். அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த குடும்பம் இவங்களோட கலந்து ஆலோசித்து வந்துட்டு இந்த வேலைகள் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால் இன்னும் சந்தோஷம். அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசியிருந்தோன்னு சொன்னால் காணொலிகளை காண்பிச்சிருந்தாலும் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அதையும் தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தண்ணி இல்லாமல் இந்த இப்போ பக்கத்துல எல்லாம் தண்ணி இல்லாத இருக்கும். இந்த குடிக்கிறதுக்கே இதெல்லாம் எடுக்கிறான்.